இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆம்புலன்ஸ் வர தாமதமாகியது. கோவிட் நோயாளி சொந்தமாக காரை ஓட்டிச் சென்றார். ஆம்புலன்ஸ் வர வேண்டியது தாமதமாகியதால் சொந்தமாகவே மருத்துவமனைக்கு காரை ஓட்டிச் சென்ற கோவிட் நோயாளி ஒருவர் வட சுங்கை பட்டாணி சாலை கட்டண சாவடியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த சாலை தடுப்பில் போலீசாரால் நிறுத்தப்பட்டார். நெஞ்சு வலிப்பதோடு சுவாசிக்க சிரமமாக இருந்ததால் வீட்டில் தனியாக வசிக்கும் அந்த ஆடவர் சொந்தமாகவே மருத்துவமனைக்கு செல்ல முடிவெடுத்ததாக குவாலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் அட்லி அபுஷா தெரிவித்தார். அந்த ஆடவரை தடுத்து நிறுத்திய போது அவர் மூச்சுவிட சிரமப்பட்டதை போலீசார் கண்டறிந்தனர். அதையடுத்து அந்த ஆடவர் மருத்துவமனை சென்று சேரும் வரையில் போலீசார் பாதுகாப்பிற்காக உடன் சென்றனர். கோவிட் தடுப்பூசி நிலையத்திற்குள் நுழைய ஆடை கட்டுப்பாடு இல்லை. பினாங்கில் கோவிட் தடுப்பூசி போடும் மையத்திற்குள் நுழைய முட்டிக்கு மேல் உடை அணிந்திருந்த பெண் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதற்கு குழப்பமே காரணம் என அம்மாநில வடகிழக்கு மாவட்ட சுகாதார அதிகாரி டத்தின் டாக்டர் அசிசா அப்துல் மனான் தெரிவித்தார். அந்த மையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆடைகளுக்கான கட்டுப்பாட்டு அறிவிப்பு பலகை அதிகாரிகளின் சந்திப்புக்காக ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த பழைய அறிவிப்பு பலகையாகும். அதை அங்கு பணியில் இருந்த பாதுகாவலர் தவறாக புரிந்து கொண்டதாகவும் கோவிட் தடுப்பூசி மையங்களுக்கு வருபவர்களுக்கு எந்த ஒரு ஆடை கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். 3 தினங்களில் 13,000 அதிகமான வாகனங்கள் திரும்பி செல்ல உத்தரவிடப்பட்டன. புகிட் அமான் தியாக பெருநாளை முன்பாக கடந்த 3 தினங்களில் 13,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் திரும்பி செல்ல உத்தரவிடப்பட்டதாக புகிட் அமான் தெரிவித்தது. கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சாலை சோதனை நடவடிக்கைகளில் 13,177 வாகனங்கள் திரும்பி செல்ல உத்தரவிடப்பட்டதாக புகிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு பொது அமைதி பிரிவின் மூத்த உதவி ஆணையர் MV ஸ்ரீகுமார் நாயர் தெரிவித்தார். அந்த 3 தினங்களில் 11,40,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சோதனையிடப்பட்டதாகவும் வெள்ளிக்கிழமை அன்றே அதிகமான வாகனங்கள் சோதனையிடப்பட்டு திரும்பி செல்ல உத்தரவிடப்பட்டதாகவும் அவர் கூறினார். அத்துடன் சாலை சோதனையின் போது வெள்ளிக்கிழமை அன்று சாலை குற்றங்களுக்கான 408 அபராதங்களும், சனிக்கிழமை 423 அபராதங்களும், ஞாயிற்றுக்கிழமை 492 அபராதங்களும் விதிக்கப்பட்டன. திரும்பி செல்ல உத்தரவிடப்பட்ட பெரும்பாலான வாகன ஓட்டிகள் மாநிலம், மாவட்டம் கடப்பதற்கான முறையான அனுமதியை வைத்திருக்கவில்லை என SIC ஸ்ரீகுமார் தெரிவித்தார். சிங்கப்பூர் பள்ளியில் கோடாரியால் தாக்கப்பட்டு 13 வயது சிறுவன் கொலை, 16 வயது மாணவன் கைது. சிங்கப்பூரில் ரிவர் வேலி உயர்நிலை பள்ளியின் 13 வயது மாணவன் ஒருவன் கோடாரியால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டான். அந்த மாணவனை தாக்கி கொலை செய்ததாக நம்பப்படும் 16 வயதுடைய மற்றொரு மாணவனை போலீசார் கைது செய்தனர். அதோடு கொலைக்கு ஆதாரமான கோடாரியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மனநிலை மதிப்பீட்டிற்காக இடைநிலை பள்ளியின் 4ஆம் படிவ மாணவன் கைது செய்யப்பட்டான். இன்று அந்த மாணவனுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என போலீசார் தெரிவித்தனர். நேற்று காலை மணி 11:40 அளவில் முதல் படிவம் பயின்று வந்த மாணவன் பள்ளியின் கழிவறையில் கோடாரியால் தாக்கப்பட்ட காயத்தோடு காணப்பட்டதாக கூறப்பட்டது. சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு மருத்துவர்கள் வந்து பரிசோதித்த போது அச்சிறுவன் மாண்டதை உறுதிப்படுத்தினர். இதனிடையே அந்த 2 மாணவர்களும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லை என்றும் முன்னோடி விசாரணையில் தெரியவந்தது. நேற்று காலையில் சம்பந்தப்பட்ட அந்த பள்ளியில் முழு அடைப்புக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு மாணவர்கள் தங்களது வகுப்பறையை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். நேற்று மாலை மணி 3 அளவில்தான் வகுப்பிலிருந்து வெளியேறுவதற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். முகக்கவசம் அணியாத வாடிக்கையாளர் கடிந்ததற்காக கடை உரிமையாளரை திட்டினார். கோலாலம்பூரில் ஜாலான் தேசா பக்தி சாலையோர கடையில் முகக்கவசம் அணியாது உணவு வாங்க வந்த ஆடவரை அக்கடை உரிமையாளர் கண்டித்திருக்கும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. அந்த காணொலியில் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் அந்த நாசிலமக் விற்பனையாளரை திரும்பி கடுமையாக திட்டுவதை காண முடிகிறது. இதனிடையே அந்த கடை உரிமையாளரின் மகன் போலீசில் புகார் செய்திருப்பதை அடுத்து அச்சம்பவத்தை விசாரித்து வருவதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் பஸ்ரி சகோனி தெரிவித்தார். விரைவில் நிலை மாறும். டத்தோ ஸ்ரீ சரவணனின் தியாக திருநாள் வாழ்த்து செய்தி.
இன்று ஹரிராயா ஹஜ்ஜி எனும் ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் மனிதவள அமைச்சரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ சரவணன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக ஆட்டி படைக்கும் கொரோனா பரவலை தனி மனித ஒழுக்கம் இன்றி சுய கட்டுப்பாடின்றி ஒழிக்க முடியாது. எனவே ஏழைகளின் கண்ணீரை மனதில் நிறுத்தி கட்டுப்பாட்டுடன் இவ்வாண்டு ஹாஜி கொண்டாட்டத்தையும் கொண்டாடுவோம் என டத்தோஸ்ரீ சரவணன் அறிவுறுத்தினார். அதேவேளையில் இந்த தியாக பெருநாளின் உணவில்லாமல் வாழ வழியில்லாமல் தத்தளிப்பவர்களின் நிலையை கண்டறிவோம். இயன்ற உதவிகளை செய்வோம். உதவி தேவைப்படுபவர்களும் தயங்காமல் பிறரின் உதவியை நாடுங்கள். அதற்காக யாரும் வெட்கப்பட தேவையில்லை. உலக அளவில் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பில் நாம் மட்டும் விதிவிலக்கல்ல என்பதை நினைவில் கொள்வோம். அரசாங்கமும் பொது இயக்கங்களும் தன்னார்வலர்களும் ஆங்காங்கே தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக உணவு பெட்டிகளும் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அந்தந்த தொகுதி மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் மானியம் வழங்கியுள்ளது. எனவே தேவைப்படுபவர்கள் உங்களது தொகுதி பொறுப்பாளரிடம் தயங்காமல் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என தம் வாழ்த்து செய்தியில் அவர் குறிப்பிட்டார். ஏழை மக்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவளிப்போம். தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் புனித ஹஜ் பெருநாள் வாழ்த்து. புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடும் மலேசிய முஸ்லிம் சமூகத்தினர் அனைவருக்கும் மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஏழை எளியவர்களுக்கும் ஈகை வழங்கும் தியாக திருநாள் மற்றும் ஒவ்வொரு முஸ்லிமின் தலையாய முதன்மை கடமையான புனித மெக்கா நகருக்கு ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதற்கு எனும் 2 முக்கிய நோக்கங்களுக்காக ஹஜ் பெருநாளை கொண்டாடப்படுகின்றது. எனினும் கோவிட் தொற்றால் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் உள்நாட்டிலேயே ஏழை மக்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவளித்து ஹஜ் பெருநாளை மாண்பை உணர்த்தும் வண்ணம் இப்பெருநாளை கொண்டாடுவார்கள் என டத்தோஸ்ரீ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார். காலி கோவிட் தடுப்பூசி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் தடுப்பூசி செலுத்தப்படும். காலியான கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு புதிதாக கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீண்டும் கோவிட் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்தார். நாட்டின் சில தடுப்பூசி மையங்களில் காலியான கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக சில சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அமைச்சர் அவ்வாறு கூறியுள்ளார். கெடாவில் ராணுவ வீரர்களுக்கான டிரைவ் த்ரூ தடுப்பூசி மையத்திலும் தலைநகரில் மிடெக் மலேசிய அனைத்துலக வாணிப கண்காட்சி மையத்திலும் வாங்கி அவென்யூ மாநாட்டு மையத்திலும் காலியான தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக புகார்கள் பெறப்பட்டன. அந்த புகார்கள் தொடர்பில் சிஐடிஎஃப் கோவிட்-19 நோய் எதிர்ப்பு நடவடிக்கை குழு விசாரணைக்காக போலீசுடனும் ராணுவத்துடனும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தது. ஆபத்தான கோவிட் நோயாளிகளை காப்பாற்றுவதில் முதலில் கவனம் செலுத்துவீர் டாக்டர் வினோத் பாலசுப்ரமணியம். தினசரி கோவிட் நோய்க்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கையில் கவனம் செலுத்துவதை விட அந்த நோயினால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீது கவனம் செலுத்துவது மிக அவசியமாகும். நோய் தாக்கத்தால் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பவர்கள், தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டவர்கள், தீவிர சிகிச்சை பிரிவின் நிலை மற்றும் உயிரிழப்பு குறித்து முழு கவனம் செலுத்தும்படி மொனாஷ் பல்கலைக்கழகத்தின் நச்சுயிரியல் நிபுணரான டாக்டர் வினோத் RMT பாலசுப்ரமணியம் கேட்டுக்கொண்டார். உறுதிப்படுத்தப்படாதவரை தங்களுக்கும் கோவிட் தொற்று இருக்கிறது என்பதை மக்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இதுவாகும். பரிசோதனையின் மூலமாகவே ஒருவருக்கு கோவிட் இருப்பதாக உறுதிப்படுத்த முடியும். அந்த வேளையில் டெல்டா புதிய தொற்று குறித்து கூடுதல் விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும் என மொனாஷ் பல்கலைக்கழகம் மலேசியாவின் விரிவுரையாளருமான டாக்டர் வினோத் பாலசுப்ரமணியம் தெரிவித்தார். கோவிடை எதிர்ப்பதில் சினோவேக்கும் ஃபைசரும் சரிசம ஆற்றலை கொண்டுள்ளது. கோவிடிற்கு எதிராக சினோவேக்கின் நோய் எதிர்ப்பாற்றலை குறைத்து மதிப்பிட்டு வெளியாகி வரும் தகவல்களை சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா மறுத்திருக்கின்றார். மருத்துவ தரவுகளை சுட்டிக்காட்டி ஃபைசருக்கு ஈடான தரத்தையே சினோவேக் தடுப்பு மருந்தும் பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நியூ இங்கிலாந்து மருத்துவ ஆய்வின் அண்மைய அறிக்கையில் சிலியில் நடந்த பிப்ரவரியில் இருந்து மே மாதம் வரையில் 42 லட்சம் பேருக்கு சினோவேக் தடுப்பு மருந்து போடப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் அத்தொற்றின் பாதிப்பு 65.9 விழுக்காடு குறைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 87.5 விழுக்காடும், ICU தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை
90.3 விழுக்காடும், இறப்பின் விகிதம் 86.3 விழுக்காடும் குறைந்ததாக அந்த மருத்துவ ஆய்வில் தரவுகளுடன் சுட்டிக்காண்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் இஸ்ரேலிய சுகாதார அமைச்சு அந்நாட்டில் ஃபைசரின் பயன்பாட்டினால் தொற்றின் பாதிப்பு 64 விழுக்காடும், மருத்துவமனைகளில் சேர்க்கப்படுபவர்கள் மற்றும் கடும் பாதிப்புகள் 93 விழுக்காடு குறைந்திருப்பதாக தெரிவித்தது. தியாக திருநாளில் கோவிட் தொற்றை எதிர்கொள்ளும் மனதிடத்தை பெற்றிருப்போம். பேரரசர் தம்பதியர். தியாக திருநாளை வரவேற்கும் முஸ்லிம்கள் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் சுய கட்டுப்பாடுகளில் அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் என பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடின் அல் முஸ்தபா பில்லா ஷாவும் பேரரசியார் துங்கு ஹாஜா அசிசா அமினா மைமுனா இஸ்கந்தரியாவும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். முஸ்லிம்கள் இம்முறை தியாக திருநாளை கட்டுப்பாடுகளுடன் வரவேற்க வேண்டியிருந்தாலும் ஆரோக்கியத்துடன் அத்திருநாளை கொண்டாட முடிந்திருப்பதை எண்ணி இறைவனுக்கு நன்றி கூற அவர்கள் கடமைப்பட்டிருப்பதாக பேரரசர் தம்பதியர் தெரிவித்தனர். இவ்வேளையில் கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அயராது பாடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கும் பேரரசர் தம்பதியர் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கோவிட் வில்லை அணிந்திருந்த பெண் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தவர் அவர். இளஞ்சிவப்பு வில்லையை அணிந்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்மணி சிலாங்கூர் ஷாலாமில் உள்ள கோவிட்-19 மதிப்பீட்டு மையத்தில் இருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தவர் என பெட்டலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபக்ருதீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். தொடக்க விசாரணையில் நேற்று முன்தினம் கோத்தா டாமான்சாராவில் உள்ள கிளினிக்கில் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு அத்தொற்று கண்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. சம்பவத்தின் போது அப்பெண்ணை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி சென்று கொண்டிருந்த ஆடவருக்கும் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்விருவரும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக ஃபக்ருதீன் தெரிவித்தார். தடுப்பூசியை தொடர்ந்து முதியவர்கள் கடுமையான கோவிட் பாதிப்புக்கு ஆளாகுவது குறைந்துள்ளது. கடும் பாதிப்புகளுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்படும் முதியவர்களின் எண்ணிக்கையை அண்மைய காலமாக குறைந்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் தொடங்கி முதியவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடப்பட்டு வருவதின் பலனாக அந்த மாற்றத்தினை காண முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடுமையான பாதிப்புகளுடன் சேர்க்கப்பட்டிருக்கும் 60 வயதிலிருந்து 79 வயதுக்குட்பட்டவர்களின் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கும் அதேவேளை 40லிருந்து 59 வயதிற்கு உட்பட்டவர்கள் மத்தியில் அந்த பாதிப்பு அதிகரித்திருப்பதாக டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார். தகுதியும் திறமையும் புறக்கணிக்கப்பட்டதே இன்றைய குழப்பத்திற்கு காரணம். சைட் இப்ராஹிம். தகுதி அல்லது திறமை புறக்கணிக்கப்பட்டதே இன்றைய குழப்பத்திற்கும் குளறுபடிகளுக்கும் காரணம் என முன்னாள் சட்ட அமைச்சரான சைட் இப்ராஹிம் தெரிவித்தார். கோவிட் தொற்று நெருக்கடி மற்றும் பொருளாதாரத்தை வெற்றிகரமாக சமாளிக்க முடியாமல் இப்போது மலேசியா திணறிக் கொண்டிருக்கிறது. இப்போதைய பெரிக்கத்தான் நேஷன் அரசாங்கம் மட்டுமின்றி கடந்த கால அரசாங்கமும் தகுதியானவர்களையும் திறமைசாலைகளையும் புறக்கணித்ததன் பலனை தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என சைட் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். கடந்த கால தோல்விகளில் இருந்து நாடு எந்த படிப்பினையையும் கற்றுக்கொள்ளாதது வேதனையை ஏற்படுத்துகிறது. இப்போதைய கோவிட் தொற்று காலத்தில் கூட இன அடிப்படையிலான கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்படுகின்றது. இனம், சமயம், அரசியல் வேறுபாடு இன்றி திறமையான ஒருவர் வேலைக்கு நியமிக்கப்படுவதுதான் திறமை என்பதன் அர்த்தம். பூமிபுத்ரா பட்டதாரிகளுக்கு சுகாதார அமைச்சில் நிரந்தர பதவிகளில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என கடந்த மாதம் 2 மருத்துவர்கள் இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். கோவிட்-19 தொற்று மீண்டும் 12,000 எட்டியது. நாட்டில் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை மீண்டும் 12,000 தாண்டி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அந்த தொற்றால் மேலும் 12,366 பேர் பாதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். புதிதாக அந்த தொற்றுக்கு ஆளானவர்களில் 5,524 பேர் சிலாங்கூரில் வசிப்பவர்கள் ஆவர். கோலாலம்பூரில் நேற்றைய காட்டிலும் இன்று தொற்று அதிகரித்து 1,580 பதிவானது. இவ்வேளையில் நெகிரி செம்பிலானில் 970 பேருக்கும், ஜொகூரில் 793 பேருக்கும், கெடாவில் 701 பேருக்கும், சபாவில் 657 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது.